கூட்டணி இனிமேல் யாருடனும் இல்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிக்க வேண்டும் என்றும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுக தனியாகத்தான் இருக்க வேண்டும் என அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு துணை பொதுச் செயலாளர் ஆர்.எஸ்.ஆ வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவர் அளித்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த தலைவனை ஒரு தேர்தல் வச்சு அடப்படுவீங்களா? இந்த தலைவனை ஒரு தேர்தல் வச்சு அடப்படுவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இந்த வித்தியாசம் மனுஷங்க உங்க மேல தனிப்பட்ட பெரிய மரியாதை உண்டு. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னொரு கட்சி தலைவர் சொல்றாரு, திமுக கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணியில நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு, கூட்டணியே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கம்? எங்க கூட்டணியில என்ன இருக்கு? 60 இயக்கங்கள் இருக்கு. ஆதரவு கொடுத்த இயக்கங்களே எச்சமா இருக்கு. தினமும் ஒரு தலைவர் பார்த்துட்டு போறாங்க. நேற்றைக்கு சென்னையில இருந்து வந்தோம், மீண்டும் வருவோம் தலைவா. இது கட்சிக்காரங்க நாய்மார்கள் வராங்க, தலைவா நாங்க இருக்கிறோம், உங்களை கோட்டையில் விட்டு இருக்கிற எங்களுடைய வேலை. இன்னொருத்தர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஆயிட்டு வெக்கமா இருக்கு. இன்னொரு தாய் வந்து சொல்றது, கையில கட்டத்தில் ஒரு குழந்தை, கையில ஒரு குழந்தை, உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் தலைவா, தமிழ்நாடு உங்களை நம்பி இருக்கிறோம். இத்தனையும் நாம பேசுவோம். இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கு. நான் பேசுறேன், பால் திட்டுவாரு, அதிகபட்சம் மன்னிச்சிருங்க. நான் கேட்கிறேன், தயவு பண்ணி சொல்றேன், இன்னொரு பொதுக்கூடி ஆராய்ச்சி போடாங்க. நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை அப்படியே ஜனத்திறன் சமுதாயத்தை புரிஞ்சு அப்படியே போனா அப்படியே ஒரு சின்ன கொடுக்குறாங்களா? மொத்த கட்சியுமே கலைஞர் பட்டம் கொள்ளாது, மொத்த கட்சி அவ்வளவுதான் இருக்கு. அவர் வந்து சொல்றாங்க, நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறது? தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தமிழ்நாட்டை காப்பாற்ற வழி இல்லை. யாரை நம்பி நான் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அத்தனை மொத்த உங்களை பார்க்கிறோம்.